அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம பேச போகிற டாபிக் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணிடலாம், ஆனால் அதை சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம். மணிகண்டன் சார் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாங்க. அவர் நட்பக்கம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொன்னாங்க. இன்னும் லவங்கப்பட்டை இருக்குது, கிராம்பு இருக்குது, சர்வ சுகந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிர் இருக்குது. அதெல்லாம் நம்ம பகுதிக்கு வருமா அப்படின்ற சர்ச்சைக்குள்ளே நம்ம போக வேண்டாம். வரும் வராது அப்படி வரும்னா அதுக்கு என்ன மழைப்பொழிவு இருக்கணும்? 1200 1500 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கணும். நம்ம ஊரில் அவ்வளோ மழைப்பொழிவுலாம் இங்கே இருக்கிறதுக்கு சாத்தியம் மிக மிக குறைவு. ஆனால் ஓரளவு நீர் பாசன வசதி உள்ள நிலங்களில், நிழல் செழிப்பாக இருக்கக்கூடிய இடங்களில் அது நல்லா வரும். குறிப்பாக நம்ம பொள்ளாச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், மலை பாங்கான பகுதிகளில், மலை பிரதேசங்களில் நல்லா வளரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவே நமக்கு இருக்குது. அந்த ஏரியாவில் தாராளமாக இந்த மர வகை சார்ந்த நறுமண பயிர்களை நம்ம பயிரிடலாம். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த வகையை சார்ந்த நறுமண பயிர்கள் எப்படி ஒரு விவசாயியை அவருடைய தலைமுறையை காப்பாற்றுறது அப்படின்னு. தேனி மாவட்டத்தில் நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பலை, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு இன்டீரியர் லொக்கேஷன், அது வெள்ளிமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. ஒரு 1500 ஏக்கர் இருக்கும். இப்போ அந்த பகுதியை தான் தமிழ்நாடு வனத்துறையில் இந்த புலிகள் சரணாலயமாக புதுசாக அறிவிச்சிருக்கிறாங்க. மேகமலை பகுதியில் அது ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் அந்த மலை பகுதியிலும் சேர்ந்து உள்ளடக்கிய ஒரு பகுதி. ரொம்ப இன்டீரியர் லொக்கேஷனு. பஸ்ஸெல்லாம் ரொம்ப ரேரு, பஸ்ஸே இல்லை சொல்லப்போனால். அந்த காலத்தில் போட்ட ரோடு. அங்கே ஒரு எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்ல விவசாயம், காஃபி இருந்துச்சு, எல்லாமே போட்டு பயிர் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ சுத்தமாக விவசாயமே நொடிச்சு போச்சு. நான் ஒரு தடவை ஒரு அலுவலக நிமித்தமாக அந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ போனப்போ எந்த கிராப்புமே அங்கே கிடையாது. நான் போனது 2 பர்பஸ்க்காக. ஒன்று, அங்கே ஸ்பைசஸ் ஏதாவது பண்ண முடியுமா, சாகுபடிக்கு உகந்த ஏரியாவான்னு பார்க்கணும். இன்னொன்று, அந்த லொக்கேஷனுக்கு நான் போய் ஆகணும்னு ஒரு தீர்மானத்தில் தான் போனேன். ரொம்ப இன்டீரியர் லொக்கேஷன். அங்கே காஃபியும் கிடையாது. போய் பார்த்ததில் எல்லாம் கருகி போச்சு. ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஏலக்காவும் அந்த அளவுக்கு சரியாக இல்லை, மெயின்டைன் பண்ணவே முடியல. அவங்க சுத்தமாக மெயின்டெனன்ஸே கிடையாது. ஆனால் அந்த விவசாயிக்கு கை கொடுத்த ஒரே ஒரு பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர வகையை சார்ந்த இந்த நறுமண பயிரான ஜாதிக்காயும் லவங்கம் மட்டும்தான். ஜாதிக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை. அது அவங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த விவசாயி, நான் பேர் சொல்ல விரும்பலை, அவருடைய தாத்தா நாகர்கோயிலில் கிராம்பு உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலே கிராம்பு கமர்ஷியலாக எங்கே கல்டிவேட் ஆகுதுன்னா நாகர்கோவில் பகுதிகளில் தான். அங்கே போய் கிராம்பு நாற்றை வாங்கிட்டு ஜாதிக்காய் நாற்றை வாங்கிட்டு போட்டிருக்காரு அவங்க தாத்தா காலத்தில். ஆனால் பலன் அனுபவிக்கிறது யார்? அவருடைய பேரன். இப்போ ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. அங்கே எஸ்டேட்டில் பேருக்கு எஸ்டேட் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த ஜாதிக்காய் மரத்துலையும் லவங்க மரத்துல இருந்து வருஷம் போவாங்க. ஏன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸே உங்களுக்கு தெரியும். மர வகை சார்ந்த நறுமண பயிர்கள் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி, மெயின்டெனன்ஸே தேவையில்லை. போறாரு, ஹார்வெஸ்ட் பண்ணுறாரு, அந்த செலவு மட்டும்தான் அவருக்கு. ஆனால் நல்ல கை கொடுக்குது. தேனி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான ஏரியாவில் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, வெள்ளிமலை எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே மட்டும்தான் இருக்குது. ஏன் அந்த இதை இந்த நேரத்தில் பதிவு விடுறேன் அப்படின்னா, நாம் இப்போ உள்ள விவசாயத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, நிகர வருமானத்தை நம்ம எப்படியாவது நம்ம கூட்டணும், செலவை குறைக்கணும் அப்படின்றது தான். வருமானத்தை இரட்டி பார்க்குறது ஒரு பக்கம் ஒரு தொழில்நுட்பம் சொல்லிட்டு போனாலும், ஆனால் செலவை குறைச்சி ஒரு விவசாயம் நம்மளால் எப்படி செய்ய முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். லவங்கப்பட்டை, கருவாப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மார்க்கெட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா லவங்கப்பட்டைன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அது கிடையாது, அதான் உண்மை. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம இந்தியா நாடு தான் அதிகமாக உலகத்திலேயே ஸ்பைசஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது நம்ம தான், சாப்பிட்றது நம்ம தான். அதில் ஒரு 10% தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த லவங்கப்பட்டையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த ஸ்பைசஸ் லோ வால்யூம் ஹை வேல்யூ கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குறைந்த சாகுபடியில் தான் இதனுடைய சாகுபடியாக நடக்குது. ஆனால் ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உலக அளவில் பார்த்திங்கன்னா இதுக்கு சந்தை வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் அதனுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாவில் இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த லவங்கப்பட்டை குறிப்பாக அந்த மர வகையை சார்ந்த நறுமண பயிர்களினுடைய பரப்பளவே உலக அளவிலேயே ரொம்ப குறைவு. நம்மளுடைய தேவை ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ ஸ்கோப் நல்லா இருக்குது, யார் வேணாலும் தைரியமாக போடலாம், நெல் மாதிரியோ கரும்பு மாதிரியோ. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இதுக்கு ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது கவர்மெண்ட்னால.
ஆனால் அதுக்கு வேறு விதமான மார்க்கெட் லிங்கேஜ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்கோப் நல்லா இருக்குது, தாராளமாக அந்த நறுமண பயிர்களை பயிரிடலாம், மர வகையை சார்ந்த நறுமண பயிர்களில். ஆனால் மார்க்கெட் லிங்கேஜ் தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்த ஸ்லைட் போங்க. இந்த லவங்கப்பட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த சின்னமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக கேரள மாநிலத்தில் கண்ணூரில், சவுத் கர்நாடகா கர்நாடகா டிஸ்ட்ரிக், கர்நாடகாவில் வருது, சவுத் கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில். நம்ம தமிழ்நாட்டில் கீழ்பழனிமலை பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது, குற்றாலம், கன்னியாகுமரி, அப்புறம் மகாராஷ்டிரா, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் இது விளையுது, எல்லா பகுதிகளையும் இது கிடையாது. அடுத்து போங்க சார். இதை வந்து நம்ம 2 விதமான யூஸ் இதில் இருக்குது. ஒன்று மெடிசினல் யூஸ், இன்னொன்று வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட், உணவுக்கு. 2 விதமான பயன்கள் இதில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் உங்களுக்கு, இதில் நிறைய கலப்படங்களும் வருது. எவ்வளோக்களவு மார்க்கெட்டில் வந்து நல்ல பொருளுக்கு உண்டான தேவை அதிகமாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கலப்படமான பொருள்களும் உள்ளே வருது. அந்த விஷயங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ முக்கால்வாசி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த லவங்கப்பட்டை வந்து உண்மையான லவங்கப்பட்டையே கிடையாது. சிலோன் சின்னமன், கேசியா அப்படின்னு ஒரு 2 பயிர் இருக்குது. இதுலேயே கன்ஃபியூஷன். சிலோன் சின்னமன் தான் வந்து ஒரிஜினல் சின்னமன். சின்னமனுடைய ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா சிலோன் தான், இந்தியா கிடையாது. அங்கேருந்து தான் வந்து நம்ம நாடுகளுக்கெல்லாம் இது வந்துச்சு. இப்போ சிலோன் சின்னமன் சொல்லக்கூடியது தான் ஒரிஜினல் சின்னமன். இன்னொன்று இருக்குது கேசியா. அது என்ன சார் கேசியா? அது வந்து சைனீஸ் சின்னமன், இன்னொரு பேர். அது டூப்ளிகேட்டு. ஒரே ஆள், ஒரு நல்ல எம்ஜிஆர், இன்னொன்று கெட்ட எம்ஜிஆர் மாதிரி இதில் 2 விதமான ப்ராடக்ட் இருக்குது. நம்ம தான் பார்த்து யூஸ் பண்ணணும். அதில் என்ன ஒரு மேஜர் ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இதில் இம்பார்ட்டண்ட் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, கௌமாரின் கண்டென்ட். எப்படி வந்து நட்மக்கில் வந்து அஃப்லாடாக்சின் சார் பேசும்போது சொன்னாங்க, மைக்ரோடாக்சின் இஷ்யூஸில் வந்து அஃப்லாடாக்சின் முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், அதே மாதிரி சின்னமனில் வந்து கௌமாரின் கண்டென்ட். அந்த கௌமாரின் கண்டென்ட் வந்து கேசியாவில் ரொம்ப அதிகம். கேசியான்னு நான் சொன்னது டூப்ளிகேட்டு. சின்னமன், ஒரிஜினல் சின்னமன், சிலோன் சின்னமனில் மிக மிக குறைவு. ஆனால் நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? ஒரிஜினலாக பயன்படுத்துகிறோமா, டூப்ளிகேட்டை பயன்படுத்துகிறோமா? முதல்ல நமக்கே ஒரிஜினலாக டூப்ளிகேட் எதுன்னு தெரியல, காமிக்கிறேன் சார். அடுத்த ஸ்லைட் போங்க. நான் சொன்னேன் இதுக்கு வந்து நிறைய சந்தை வாய்ப்புகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி வாய்ப்புகள் வந்து அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, யூகே, இத்தாலி, நைஜீரியா, இதெல்லாம் டாப் 10 கண்ட்ரிஸ். நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே இந்த நாடுகளுக்கு தான் அதிகமாக ஏற்றுமதி ஆகுது. சிலோன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா தான் வந்து இதனுடைய உற்பத்தியில் நம்பர் 1. நம்மலாம் அடுத்த ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் நம்ம நாட்டிலேருந்து நிறைய ஏற்றுமதி ஆகுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஏற்றுமதி ஒரு பக்கம் இருந்தாலும் இறக்குமதி மிக மிக அதிகம். அது எப்படி சார்? அப்புறம் ஏன் சார் இறக்குமதி அதிகமாக இருக்குது? எப்போ ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுவாங்க? தேவை அதிகமாக இருக்கும்போது இறக்குமதி பண்ணுவாங்க. ஒரிஜினல் சின்னமன் கிடைக்கல, மார்க்கெட்டில் விட்டு டூப்ளிகேட்டை கேசியா, அதுவும் செடி தான். இது வந்து தனியாக தயாரித்து வர்றதெல்லாம் கிடையாது, அதுவும் மரம் தான், மர வகையை சார்ந்த ஒரு பயிர் தான். ஆனால் அது கேசியான்னு சொல்லுவாங்க, இதை வந்து சிலோன் சின்னமன் சொல்லுவாங்க. அதான் 2க்குள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்த ஸ்லைட். இந்த சின்னமனுடைய எக்ஸ்போர்ட்டர் டீடைல்ஸ் எல்லாமே நிறைய ஸ்பைசஸ் போர்டு வந்து மார்க்கெட் லிங்கேஜ் ப்ரோக்ராம் நிறையா பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் விவசாயிகள் ஒரு பக்கம் உற்பத்தி பண்ணுறாங்க, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது தெரியாமல் தான் நம்ம நிறையா சிக்கல்கள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதை வந்து உங்களுக்கு நிவர்த்தி செய்யறதுக்காக தான் நிறைய ஸ்பைசஸ் போர்டில் ஈஷாப்பை பண்ணுற மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்குறோம். மார்க்கெட் லிங்கேஜ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம், ட்ரேடர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். சார் சொன்னாங்க மணிகண்டன் சார், பையர் மீட்டு, இன்டர்நேஷனல் பையர் மீட்டு, இது எல்லாமே பண்ணுறோம். இது வந்து நான் ஒரு 10 எக்ஸ்போர்ட்டரோட லிஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்கேன். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது சின்னமனுக்கு. நான் எல்லாமே மெயில் கொடுத்துட்றேன், நீங்கள் யார் வேணாலும் வாங்கிக்கோங்க, அவங்க தமிழ் மாறன் அண்ணாட்ட வாங்கிக்கோங்க. அடுத்த ஸ்லைட். இதில் நிறைய நம்மளுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் இந்த சின்னமனில் நிறையா இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டைப் 2 டயபெட்டிஸ், இன்றைக்கி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தான் மிக அதிகம். ஒபிசிட்டி, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா தன்மைகளும் இந்த சின்னமனில் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், இது இப்போ சமீப காலமாக நவீன கால மருத்துவ உலகில் ஒரு சவாலான ஒரு வியாதி. அதை தீர்க்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது கொலஸ்ட்ராலினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த சின்னமன். இவ்வளவு மருத்துவ பண்புகள் நிறைந்த சின்னமனை நம்ம என்னென்ன வடிவங்களை பயன்படுத்துகிறோம்?
நம்ம பிரியாணியில் சாப்பிட்றதோட சரி. ஆனால் இதில் ஒரு டீ போடுவாங்க, சின்னமன் டீ. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். அந்த சிலோன் சின்னமனோட டீ, அதில் டீ போட்டு சாப்பிட்டீங்கன்னா டீ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். நீங்கள் கேசியாவில் போட்டிங்கன்னா டீ உப்பு கறிக்கும். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்த ஸ்லைட். இதான் அந்த நான் சொன்ன அந்த சின்னமன் பவுடர். நிறையா நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அது குறிப்பாக வந்து இந்த கோவிட் டைமில் வந்து இந்த ஆயுஷ் கவாஷ்னு ஒரு குடிநீர் வந்து தயார் பண்ணாங்க. அந்த அந்த குடிநீருடைய தயாரிப்பில் முக்கிய கலவையாக இந்த சின்னமன் பவுடர் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதுதான் வந்து அந்த மரத்திலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய அந்த பகுதி. இது பார்க்குன்னு சொல்லுவாங்க, சின்னமன் பார்க். இதுதான் வந்து ட்ரூ சின்னமன். அடுத்த ஸ்லைடு. நான் சொன்னேன்ல, அந்த ஆயுஷ் குடிநீர். நம்ம கொரோனா காலகட்டங்களில் நம்ம உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக, இது நான் சொல்லலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஒரு ரிசர்ச். இது ஆயுஷ் மினிஸ்ட்ரியினுடைய ஒரு வழிகாட்டல் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஆயுஷ் குடிநீரினுடைய தயாரிப்பில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த டால்ச்சினியா, சின்னமன், எப்படி வேணாலும் சொல்லலாம். பல டால்ச்சினின்றது ஹிந்தி பேர், சின்னமன், சின்னமோமம் ஜைலானிக்கம், அதுதான் வந்து ஒரிஜினல் சின்னமன். கேசியா வந்து சைனீஸ் சின்னமன். அடுத்து போங்க. எப்படி அடல்ட்ரேஷனை வந்து கண்டுபிடிக்கிறது? அடல்ட்ரேஷன் மார்க்கெட்டில் டூப்ளிகேட் வருதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அடல்ட்ரேஷனை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியணும்ல. சரி சார், இந்த டூப்ளிகேட் சின்னமன் நீங்கள் சொல்கிறீங்க, கேசியாவை வாங்கி சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும்? லிவர் பாதிக்கப்படும். நான் சொல்லலை, சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் சொல்லுது. லிவர் பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு தெரியும், லிவர் தான் முக்கியமான ஆர்கன் உடம்புல. அது போச்சுன்னா எல்லா பிரச்சனையும் போயிடும், உடம்பே போயிடும். ஸோ அதனால் கௌமாரின் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கேசியாவை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துனீங்கன்னா அது உடலுக்கு கேடு. நம்ம பயன்படுத்துறது எல்லாமே கேசியா தான், சின்னமனே கிடையாது. அப்புறம் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னா, ஒரிஜினல் சின்னமனுடைய மேல் பகுதி பார்த்தீங்கன்னா வளன்னு இருக்கும். அடுத்த ஸ்லைட் போங்க, பாருங்க. இதுதான் ரியல் ஒரிஜினல் சின்னமன். இதான் இதனுடைய மேல் பரப்பு பார்த்தீங்கன்னா வளன்னு இருக்கும். அது மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா பல அடுக்குகள் இருக்கும். இதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கும். இதான் வந்து ஒரிஜினல் சின்னமன். இது நான் சொல்ல தேவையில்லை, நம்ம பார்த்துருப்போம் மார்க்கெட்டில். மேலே எப்படி இருக்கும்? மரப்பட்ட மாதிரி இருக்கும், சொரன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இன்னும் இது வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குது, இன்னும் சொரன்னு இருக்கிறதெல்லாம் இருக்கும். இது வந்து டூப்ளிகேட், இது ரியலு. அது நான் எழுதலை, அது ரியல். உங்களுக்கே தெரியும். அதான் டூப்ளிகேட்டு. இது நான் சொல்லலை சார். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு 2021. நிறைய அந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட் வந்து சின்னமனில் வந்திருக்கு. அதனால் பொதுமக்கள் விழிப்புணர்வாக இருங்க இன்னும் உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. நீங்கள் FSSAI சைட்டில் போனால் கூட பார்க்கலாம். ஏன் விழிப்புணர்வு கொடுத்தாங்க? கௌமாரின் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய கேசியாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அடுத்த ஸ்லைட். இதை பல வடிவங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சின்னமன் டீ நான் சொன்னேன், நம்ம பிரியாணி சாப்பிடுவோம் யூஸ்வலாக, இல்லையா? பிரியாணியில் போட்டு பயன்படுத்துவோம். ஆனால் அது மட்டும் இல்லை, இதை சால்ட்டு சப்ஸ்டிடியூட்டாக கூட வந்து நம்ம பயன்படுத்தலாம். சாஸ்லாம் இருக்கு இல்லையா, சாஸ் சீசனிங் ப்ராடக்ட்ஸு, அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னமன் தான் வந்து மேஜர் இன்க்ரீடியன்ட். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து நம்மளுடைய உணவுனுடைய இதில் வந்து முக்கியமான அங்கத்தை வகிக்குது. எந்த ஒரு உணவுப் பொருள், எந்த ஒரு மசாலா ப்ராடக்ட் எடுத்தாலும் சின்னமன் இல்லாமல் ஒரு மசாலா ப்ராடக்ட் பார்க்கவே முடியாது. கறி பவுடர், சிக்கன் 65 மசாலா, மட்டன் மசாலா, ஃபிஷ் மசாலா, எது வேணாலும் எடுத்துக்கங்க. அதில் ஒன் ஆஃப் தி மேஜர் இன்க்ரீடியன்ட் வந்து என்னது? சின்னமன். ட்ரூ சின்னமனா இல்லை கேசியாவா? ட்ரூ சின்னமன், சிலோன் சின்னமன். நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல, அந்த கறி பவுடர் வடிவங்களில் தான் ரொம்ப அதிகமாக போகுது. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா வடிவங்களில் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிறது இந்தியாவிலேருந்து. ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணது தான். USA தான் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு UAE, தென் UK, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். கறி பவுடர், கறி பேஸ்ட்டு, எல்லா வடிவங்கள்லையும் இந்த சின்னமன் வந்து அதில் ஒரு பங்கு இருக்குது. அடுத்து போங்க. மீட் மசாலா, ஃபிஷ் கறி மசாலா. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே வேறு வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக பல்வேறு வடிவங்களாக போகுது. சரி, இது சின்னமன் மசாலா, சின்னமன் ஆயில், ஒலியோரோசின் அப்படின்னு நிறைய அதில் வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது. அதை ஏன் மதிப்பு கூட்டணும்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மதிப்பு கூட்டி விற்றா தான் ஒரு பொருளுக்கு
நல்ல விலை நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மக்காச்சோளம் என்ன விலை இன்னைக்கு மார்க்கெட்டில்? 1 கிலோ மக்காச்சோளம் 20 ரூபாயா? 30 ரூபா, 50 ரூபா கூட வச்சுக்கோங்க 1 கிலோ. நம்ம தேட்டரில் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றோம்ல, அது எவ்வளவு? 100 கிராம் 50 ரூபாயா 100 ரூபாயா? ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், சினிமா டிக்கெட்டை காட்டிலும் பாப்கார்ன் தான் சார் அதிகமாக இருக்குது, 1000 ரூபா போட்டிருக்காங்க சார் பில் அப்படின்னாரு. இப்போ பாப்கார்னை மறந்துடுங்க. அது நான் சொன்னது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியணுன்றக்காக சொன்னேன். ஒரு விவசாயி 1 கிலோ மக்காச்சோளத்தை விற்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. வெறும் 20 ரூபாய்க்கு இன்னைக்கு சார் சொன்னார் 50 ரூபா. அதே நீங்கள் மதிப்பு கூட்டி விற்றீங்கன்னா, பாப்கார்னை விற்றீங்கன்னா ஏசி தேட்டரில் 50 ரூபா 100 கிராம் 500 ரூபாயா சார்? சார் 500 ரூபான்றாரு. அப்போ மதிப்பு கூட்டினுடைய தொழில்நுட்பம் இதுதான், சின்ன லாஜிக் தான். அதை நம்ம கையாண்டோம்னா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். பயிர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, மார்க்கெட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதை மதிப்பு கூட்டி விற்கிறோமா, மதிப்பு கூட்டுதலுக்கு உண்டான விஷயங்களை நம்ம தெரிஞ்சாதான் நம்ம மதிப்பு கூட்டி விற்க முடியும். ஸோ அப்போ சின்னமனில் என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணலாம்? சின்னமன் பார்க்லேருந்து அந்த எண்ணெய் எடுக்கிறாங்க, அது மாதிரி ஃபேஸ் ஸ்க்ரப் அதுவும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சின்னமன் டைடு ஃபேஸ் மாஸ்க். இந்த கோவிட் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு தெரிஞ்சோம் எல்லாருமே. அந்த மாஸ்கில் கூட அந்த சின்னமனுடைய அந்த ஸ்பைஸ் இன்டியூஸ்டு மாஸ்க் வந்து அதிகமாக வந்துருச்சு. ஸ்பைசஸ் வந்து அதிகமாக நம்ம எடுத்து நம்ம கன்சியூம் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, வெளி நேரங்களில் அந்த குறிப்பாக அந்த கோவிட் டைமில் வந்து அதனுடைய மருத்துவ குணங்கள் தான். மருத்துவ குணங்கள் இருக்கிறனால தான் அதனுடைய எக்ஸ்போர்ட் வந்து கோவிட் டைமில் கூட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 17 லட்சம் மெட்ரிக் டன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு 2021 அந்த டைமில், கோவிட் பீரியடில். அதுக்கு காரணம் ஸ்பைசஸ்னுடைய மெடிசினல் வேல்யூ. அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவ்வளோ எக்ஸ்போர்ட் கிடையாது. நீங்கள் 2021 பீரியடில் எடுத்து பார்த்தீங்கன்னா 17 lakh மெட்ரிக் டன்ஸ், கிட்டத்தட்ட 30,000 crores வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடைச்சது. அதுக்கு காரணம் அதனுடைய மகத்துவம். நம்ம இந்தியா, நான் சொல்கிறது நம்ம இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா. இப்போ உள்ள எக்ஸ்போர்ட் டேட்டா சார் சொன்னார் 15 lakh மெட்ரிக் டன்ஸ், 4.46 billion, 36,000 crores. you imagine மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ மார்க்கெட் இருக்கு நம்ம ப்ராடக்ட்டுக்கு. ஸ்லைட் சின்னமன் பாத்திங் சோப், சின்னமன் பவுடர், இதெல்லாம் எங்கே சார் இருக்கு? நாங்கள் எங்கள் ஸ்டாலை விசிட் பண்ணுங்க. ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, 2ஆம் நம்பர் ஸ்டால். இந்த வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்து ஸ்பைஸ் ஃப்ளேவர்டு சாக்லேட்ஸ், அதுலேயும் கூட இந்த சின்னமன் ஃப்ளேவர் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இது வந்து அரோமா தெரப்பியில் நிறையா பயன்படுத்துகிறாங்க. அரோமா தெரப்பினா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அந்த யூசஸில் கூட அதிகமாக சின்னமனை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பைஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஸோ நம்ம ஊரில் தான் வந்து ரா ப்ராடக்ட்டை அப்படியே யூஸ் பண்ணுறோம். இதே வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அது வேல்யூ ஆர்டர் ப்ராடக்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பைஸ் ஆயில்ஸ், ஒலியரோசினா யூஸ் பண்ணுறாங்க. அந்த சின்னமன் எக்ஸ்ட்ராக்ட் கூட வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சரி, ஓகே, இப்போ வேல்யூ ஆர்டர் ப்ராடக்டை சொல்லியாச்சு, சின்னமனோட கல்டிவேஷன்லாம் பேசிட்டோம், வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ்லாம் இதெல்லாம் சின்னமன்லேருந்து என்னென்ன பண்ணலாம் எல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கு நாங்கள் ட்ரைனிங் எங்கே சார் போகிறது? அடுத்த கேள்வி இல்லையா? ட்ரைனிங் போகணும்ல, கற்றுக்கணும்ல. இது எங்கே போய் இதுக்கான பயிற்சியெல்லாம் எடுக்கிறது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இதுக்கு உண்டான பயிற்சிகளை கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிஃப்டம்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு. அவங்க முழுக்க ஃபுட் ப்ராசஸிங் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ் வந்து நிறையா கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். நிறைய ஸ்பைசஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ட்ரைனிங் பண்ணுறாங்க. 3 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் வித் சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய லைன் டிபார்ட்மெண்ட்ஸினுடைய ட்ரைனிங்ஸ் நிறையா இருக்குது. நம்ம போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி சென்டர் டிஎன்ஏவிலே வந்து நிறைய இந்த மாதிரி இதுக்கு உண்டான பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க. நாங்களே ஸ்பைஸ் போர்டில் நானே ஒரு ஸ்கில் ட்ரைனிங் நடத்தினேன் எக்ஸ்க்ளூசிவாக வேல்யூ எடிஷனுக்காக. இது என்னுடைய ட்ரைனிங் ஃபோட்டோஸ் தான். 2022 நடத்தின ட்ரைனிங். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணாங்க, கற்றுக்கிட்டாங்க இந்த ப்ரோக்ராமில். ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம எடுக்கும்போது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்துடலாம். எங்கே போய் யார்கிட்ட வாங்குறது, யார்கிட்ட விற்கிறது இல்லையா? இது வந்து ஒரு கருத்தரங்கு மட்டும் இல்லாமல் ஒரு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் எக்ஸிபிஷன் ஏன் வச்சுருக்காங்க? கருத்தரங்கு மட்டும் நடத்திட்டு போயிருக்கலாம்ல. ஏன் வச்சாங்க எக்ஸிபிஷனு? நீங்கள் அப்போ தான் போய் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க விற்க முடியும், லோக்கலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகணும்ல. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்பைசஸ்லையும் நிறையா பையர் செல்லர் மீட், வாங்குவோர் விற்போர் சந்திப்பு வந்து நிறைய ஸ்பைசஸ் போர்டில் நாங்கள் நடத்தியிருக்கோம்.
நிறைய ப்ரோக்ராம்ஸ் சார் சொன்னாங்க. இன்டர்நேஷனல் பயோசெல்லர் மீட்லாம் கூட நடத்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து 2019 நாகர்கோயிலில் நடந்தது. எக்ஸ்க்ளூசிவாக அந்த க்ளோவ், சின்னமன், ட்ரீ ஸ்பைசஸ்க்காக இந்த ஸ்பைசஸ் பயோசெல்லர் மீட் வந்து நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் 2 பிஎஸ்எம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஒன்று வந்து கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு பயோசெல்லர் மீட் நடந்தது. அதே மாதிரி அது ஸ்பைசஸ்க்காக. அதே மாதிரி சிவகங்கை ஸ்பைஸ் பார்க்கில் ஒரு பயோசெல்லர் மீட் பண்ணோம். இந்த வருஷமும் நிறைய பயோசெல்லர் மீட்ஸ் வந்து ஸ்பைஸ் போர்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பொருளை விற்கிறவங்க இருப்பாங்க. பொருளை விற்கிறவங்க யார்? விவசாயி, ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. இல்லைன்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ், நீங்கள் தான் பொருளை விற்கிறவங்க. அது மாதிரி வாங்குறவங்க பையர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இது எக்ஸ்போர்ட் கமாடிட்டி அப்படின்னு, எக்ஸ்போர்ட்டபிள் ப்ராடக்ட். அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே எங்கிட்ட இருக்கும். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுருவோம். ஸோ மிடில் மேன் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் நீங்கள் நேரடியாக உங்கள் பொருளை வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். அதுக்கு உண்டான ஒரு நெட்வொர்க்கிங் செஷன் தான் இந்த பயோசெல்லர் மீட்டு. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த பயோசெல்லர் மீட்டில். இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகும். ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு அவருக்கு உண்டான பொருளுக்கு அந்த பொருளை வந்து நல்லபடியாக ஏற்றுமதி பண்ண முடியும். ஒரு விவசாயிக்கு அவருடைய பொருளுக்கு உண்டான நியாயமான விலை கிடைக்கும், ஒரு இடைத்தரகர் இல்லாமல். அதுதான் இதனுடைய முக்கியமான பாயிண்ட். அடுத்த ஸ்லைட். அப்போ எக்ஸ்போர்ட்டு அளவுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம பொருளினுடைய குவாலிட்டி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். தரம் இருக்கணும். குவாலிட்டினா தரம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருளினுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணுறது FSSAI, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இது நம்ம இந்திய நாட்டுக்கு. உலக அளவில் வந்து இதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பாடி தான் வந்து கோடெக்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடெக்ஸ்னா இட்ஸ் எ ஜாயிண்ட் வென்ச்சர் ஆஃப் FAO அண்ட் WHO. இந்த கோடெக்ஸ் செல்லில் வந்து நிறைய வேர்ல்டு லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளூசிவாக இந்த கோடெக்ஸ் வந்து ஸ்பைசஸ்க்கு 2013 நினைக்கிறேன் ஸ்பைசஸ் போர்டினுடைய இனிஷியேட்டிவில் கொண்டு வந்தோம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ட்ரீ ஸ்பைசஸில் நட்மக்குக்கு வந்து கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட்னா என்ன சார்? அதை ஃபைனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? குவாலிட்டி, தரம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சொன்னோம் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு 4 விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஒன்று மாய்ஸ்சர் கண்டென்ட், ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது. இன்னொன்று மைக்ரோபியல் கண்டாமினேஷன், அஃப்ளோடாக்சினாக இருக்கலாம், கவுமரினாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஒன்று. இன்னொன்று பெஸ்டிசைட் ரெசிடியூ, பூச்சி மருந்தினுடைய எஞ்சிய நஞ்சு அந்த பொருள் எப்படி இருக்குது அதை பார்ப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் கலரன்ஸ், செயற்கை நிறமூட்டிகள் ஏதாவது அதில் இருக்கா அது பார்ப்பாங்க. ஸோ இந்த 4 வந்து அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது ஹெவி மெட்டல்ஸ். இந்த 5 தான் ஒரு பொருளினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது. அப்போ அந்த தரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நம்ம ப்ராடக்டில் நாங்கள் தரமாக தான் சார் உற்பத்தி பண்ணுறோம், நாங்கள் மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல. அது பல்வேறு நிலைகளை கடந்து வருது இல்லையா? தரம் அப்படின்றது வந்து ஃபீல்டு டு பிளேட். ஒரு விவசாயி அவரோட தோட்டத்தில் விளைவிக்கிறாரு, அதை கன்சியூமர் ஒரு தட்டில் எடுத்து சாப்பிட்றாரு. அப்போ அதுக்கு இடையில வந்து பல நிலைகளை வந்து கடந்து வருது. அப்போ தரம் மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தரமாக இருந்தால் தான் அந்த பொருளை யாராவது வாங்குவாங்க, இல்லைன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. குறிப்பாக இந்த எக்ஸ்போர்ட்டபிள் ப்ராடக்ட்டில் தரம் இல்லை அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவில் ரீசெண்டாக நிறைய ப்ராப்ளம் எக்ஸ்போர்ட்டில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக ஸ்பைசஸில் வந்து ETO கண்டாமினேஷன், எத்திலின் ஆக்சைடு கண்டாமினேஷன் நிறையா வந்துருச்சு. நீங்கள் இப்போ பத்திரிகையெல்லாம் படிச்சிருப்பீங்க. வெளிநாடுகளில் சிங்கப்பூர் அது மாதிரி பல நாடுகளில் வந்து நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் வந்து தடை பண்ணியிருப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? நான் ப்ரைவேட் மசாலா கம்பெனி பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும், டிவி பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு. நிறைய இந்தியன் மசாலா ப்ராடக்ட் வந்து தடை பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? தரம் இல்லை. ஆனால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. வெளிநாட்டிலேருந்து எந்த நூடுல்ஸ் வந்தாலும் என்ன பண்ணுவோம்? வாங்கி சாப்பிடுவோம். அந்த கம்பெனி பேரையும் நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும். திருப்பி இன்றைக்கி மார்க்கெட்டில் 4 சினிமா நடிகரை வச்சு விளம்பரப்படுத்துனாங்கன்னா நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நமக்கு உணவு பாதுகாப்பை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் வெளிநாட்டுக்காரங்களுக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கோடெக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு வாங்க. கோடெக்ஸ் ஸ்டாண்டர்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா 196 நாடுகளுடைய உறுப்பினர்களும் ஸ்பைசஸ் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நான் சொன்ன அந்த 5 பராமீட்டர்ஸ், நான் சொன்னது மினிமம் தான், அது மாதிரி நிறையா இருக்குது, அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் நட்மக், ஜாதிக்காய்க்கு கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துங்க. நான் டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலை, எனக்கு டைம் கம்மியாக இருக்குது, அதனால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள், 10% இருக்கணும்.
அதே உடஞ்ச ஜாதிக்காயாக இருந்தால் அதுலேயும் 10%, அதே நட்மக் பொடியாக இருந்தால் 8%. அது மாதிரி டோட்டல் லாஸ் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்காங்க, வாலட்டைல் ஆயில் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்கு. இது கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட், இது யாரும் மாற்ற முடியாது, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்லைட் போங்க. இது வந்து ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ். ஒரு பொருளுடைய தரம் வந்து அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய குவாலிட்டியில் மட்டும் கிடையாது, இன்ஹெரண்ட் மெட்டீரியலில் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ்லையும் இருக்குது. நிறைய ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பறவையினுடைய எச்சம், எலியினுடைய ரோமங்கள், கரப்பாம்பூச்சினுடைய செதில்கள், அது மாதிரி எது இருந்தாலும் சரி ப்ராடக்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு எலியினுடைய ரோமம் இருந்து என்டையர் கன்சைன்மெண்ட் ரிஜெக்ட் ஆனது வரலாறுலாம் நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அந்த ரோடன்ட் கண்டாமினேஷன் ஹேர் எவ்வளோ போட்டிருக்காங்க. க்ரௌண்ட் பவுடர், நட்மக்னுடைய பவுடரில் 10 கிராமில் ஒரு முடி இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கன்சைன்மெண்ட்டை இருக்கக்கூடாது. இதுதான் கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுங்கள். இது வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் CCSH வெப்சைட் போனீங்கன்னா, கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஸ்பைசஸ் அண்ட் குலினரி அந்த வெப்சைட் போனீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 14 ஸ்பைசஸ்க்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா நீங்கள் எல்லாமே எடுத்து நீங்கள் வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, இதெல்லாம் பண்ணிடலாம். நானே வந்து எக்ஸ்போர்ட்டராக மாறணும் சார், ஏன்னா விவசாயிக்கு இன்றைக்கி அதுதானே முக்கியம். நாங்கள் விவசாயியாக மட்டும் இருக்க விரும்பலை, வியாபாரியாகவும் இருக்க விரும்புகிறோம். அப்படி தானே கவர்மெண்ட்டே அப்படி தானே சொல்லுது. அக்ரிகல்ச்சர்ன்ற கான்செப்ட் போயிட்டு இப்போ அக்ரி பிஸ்னஸ்ன்னு வந்துருச்சு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரி பிஸ்னஸ்ன்னு வந்துருச்சு இல்லையா, வேளாண் வணிகம்னே வந்துருச்சு. ஒரு விவசாயியாக மட்டும் இல்லாமல் வாணிபமாக நீங்களே மாறுங்க அப்படின்னு கவர்மெண்ட்லேயே ப்ரொமோட் பண்ணுறாங்க. FPO கான்செப்ட் வந்துருச்சு. FPO விவசாயிகளெல்லாம் குழுவாக ஒன்றா சேர்ந்தா தான் உங்களுடைய மேக்ஸிமம் பெனிஃபிட்டை நீங்கள் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு விவசாய குழுக்களாவோ இல்லை தனிநபராவோ யார் வேணாலும் ஏற்றுமதியில் பங்கெடுக்கலாம். ஸ்பைசஸ்னுடைய ஏற்றுமதியில் அதுக்கு என்ன செய்யணும்? லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ் யார்கிட்ட சார் வாங்குறது? நாங்கள் இருக்கோம், ஸ்பைசஸ் போர்டுக்கு வாங்க. அதுக்கு தான் இந்த வெப்சைட்டு, இந்த DGFT வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க. இது காடமத்துக்கு மட்டும் கிடையாது, காடமம் எக்ஸ்போர்ட்டர் லைசன்ஸ், இந்த CRESன்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர் இன் ஸ்பைசஸ். அது ரெண்டுக்குமே வந்து ஸ்பைசஸ் போர்டில் லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு என்ன சார் வேணும்? எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே GST, பேன் கார்டு, ஆதார், எல்லா பக்கமும் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வெப்சைட்டில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லைட் போங்க. அடுத்த ஸ்லைட். அப்போ அமௌண்ட் எவ்வளோ சார்? இதில் 2 டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்குது. ஒன்று மேனுஃபேக்சரர் லைசன்ஸ், இன்னொன்று வந்து மெர்ச்சன்ட் லைசன்ஸ். அது என்ன மேனுஃபேக்சரர், மெர்ச்சன்ட்னா ஒரு ஸ்பைசஸ் ப்ராடக்டை நீங்கள் வாங்கி அப்படியே பேக் பண்ணி விற்கிறது, அது மெர்ச்சன்ட்டு. மேனுஃபேக்சரர்னா நீங்களே, நான் சொன்னேன்ல, மசாலா பொடி தயாரிக்கிறது, கறி பவுடர் தயாரிக்கிறது, ஆயில் எடுக்கிறது, இந்த வேலையை நம்மளே பண்ணுறது, மிஷினரிஸ் வச்சு நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதுக்கு பேர் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ். அதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. புது கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபீஸ் பாருங்கள், 17,700 தான் கவர்மெண்ட்டில் மேனுஃபேக்சரர் லைசன்ஸுக்கு. மெர்ச்சன்ட் லைசன்ஸுக்கு வந்து 11,800 இன்க்ளூடிங் 18% GST. வெரி சிம்பிள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லைசன்ஸ் வந்து ஸ்பைசஸ் போர்டில் தான் கொடுத்துருக்குறோம். அது இப்போ பிஸ்னஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக NSWS போர்ட்டல் வந்து இருக்குது, நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் போர்ட்டல். அதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 700 பிஸ்னஸ் அப்ரூவல் வந்து ஸ்பைசஸ் போர்டில் வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். முன்னாடி அப்படி கிடையாது, எல்லாமே ஆஃப்லைனில் இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஆன்லைன், 24/7 யார் வேணாலும் வெப்சைட்டுக்கு போகலாம், அப்ளை பண்ணலாம். யூ நோட் திஸ் வெப்சைட் அட்ரஸ், அப்ளை. அடுத்த ஸ்லைட். இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ண அடுத்த ஸ்டேஜ் எங்கே போவோம்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பைசஸ் போர்டில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு பேர் குவாலிட்டி எவல்யூஷன் லேப்னுடைய கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். இங்கே ஆனந்த் சார் வந்திருக்காரு எங்கள் லேப்லேருந்து, தூத்துக்குடியிலேருந்து. அவருக்கு தெரியும், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்பைசஸ் ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக மேண்டேட்ரி டெஸ்டிங்னு சிலது இருக்குது. மேண்டேட்ரி டெஸ்டிங்னு ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒரு ஃபுட் சேஃப்டி நாம்ஸ் இருக்கும். அந்த கண்ட்ரினுடைய நாம்ஸ் பிரகாரம் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பைசஸ் போர்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, குவாலிட்டி உங்கள் ப்ராடக்ட் வந்து இஸ் ஃப்ரீ ஃப்ரம் கண்டாமினேஷன் அப்படின்னு. இது டிஜிட்டலில் தான் இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் உங்கள் ப்ராடக்டை அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த குவாலிட்டி எவல்யூஷன் லேப்னுடைய சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் விளைவிக்கிற பொருள், வாங்கி விற்கிற பொருள் தரமாக இருக்கா அப்படின்றத எல்லா நிலைகளையும் உறுதிப்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அது தெரியாமல் போய் வாங்கிடாதீங்க. அதனால தான் ஸ்பைசஸ் போர்டே வந்து இந்த வாங்குவோர் விற்போர் சந்திப்பு கூட்டங்கள்லாம் நாங்கள் நடத்துகிறோம். ஏன் நடத்துகிறோம்னா, வாங்குகிற பொருள் வாங்குறவர் விவசாயி உற்பத்தி நிறுவனங்கள்லேருந்து வாங்கும்போது அது இன்னும் உங்களுக்கு தரமாக இருக்கும், அந்த தரத்தை உங்களால் உறுதி செய்ய முடியும் அப்படின்றக்காக தான் அந்த பயோசெலர் மீட்டு நாங்கள் நடத்துகிறோம். வெளியில் போய் நீங்களாக போய் வாங்கினீங்கன்னா அவ்வளோ தரமாக கிடைக்குமா அப்படின்லாம் தெரியாது. நெக்ஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
நான் வந்து அதிக நேரம் எடுக்க விரும்பலை. இதை பற்றின அடுத்து உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் எப்போ தேவைப்பட்டாலும் தாராளமாக போடி நாயக்கில் இருக்கக்கூடிய எங்கள் ஸ்பைசஸ் போர்டுடைய மண்டல அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் செந்தில்குமரன். நாங்கள் வந்து உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 8547868107. அதுவும் என்னோடய நம்பர் தான், நோட் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் இருக்குது. இதுவும் என்னுடைய மொபைல் நம்பர் தான். ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய காவிரி கூக்குரல் இயக்கத்தை சார்ந்த நண்பர்களுக்கும், இங்கே அமர்ந்து பொறுமையாக என்னுடைய பேச்சை தூங்காமல் ரசித்த ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.